அதிகாரம் 5:6 மட்டும் வாசி. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். ஆமென். அல்லேலூயா. சத்தமரலே சொல்லுமா. அப்போ ஒரு மனுஷன் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்தால், அதான் நான் சொன்னேன், இருளிலிருந்து ஒளியினிடத்திற்கும் பிசாசினுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்திற்கும் வருவான் என்று சொன்னால் அவன் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்தா மட்டும்தாங்க இருள் உங்களை பிடிக்காது, பிசாசு உங்களை பிடிக்க மாட்டான். ஏன் இருள் பிடிக்குது அப்படின்னு சொன்னால், நானும் நீங்களும் சத்தியம் நமக்குள்ளே இல்லை. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரே, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஐக்கியப்பட்டு இருந்தால் மிகுந்த கனியை கொடுப்பான். அப்ப மிகுந்த கனி என்று சொன்னால் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, நல்ல ஒரு மேன்மையான ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது ஏன் இல்லை அப்படின்னு கேட்டா, அந்த சத்தியம் நமக்குள்ள. இப்ப ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவது எப்படி என்று ஆண்டவர் அதே வசனத்துல அதே அதிகாரத்தில் அழகா சொல்றாரு. அவரே, நீங்கள் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நான் வாசிங்க 15 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி. என்னக்கா, எந்த ஊரு நீ? அதுக்கு அடுத்து இல்ல 7வது வசனம் 10வது வசனத்தை அந்த நல்லா கவனிங்க. பிதாவிலே நான் நிலைத்திருக்கணும்னா அவருடைய கற்பனையை நான் கை கொள்றேன், அதனால நிலைச்சு நிற்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை நீங்க உங்க இருதயத்தில் வச்சிருந்தா தான் நீங்க தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சத்தியத்தில் நடப்பீங்க. சத்தியத்தில் நடக்கிறதுனால வெளிச்சம் இருக்கும், உனக்கு டேஞ்சராக இருக்கும். சத்தமரலே சொல்லுமா. அடுத்து வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வசனத்தில் பாருங்க, பிசாசானவன் ஒவ்வொரு மனுஷனையும் ஆராய்ந்து அவனுடைய பலவீனம் என்ன என்று கண்டுபிடித்து அவனை விழுங்கி விடுவான். மறுபடியும் அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே மாட்டி விடுவீர்கள். அப்படி மாட்டி விடாமல் இருக்கணும்னா நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். சத்தியம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறபடினாலே தீமை எது பாவம் எது என்று உங்களால் காண முடியும். ஆமே. சரி, அடுத்து வாசிங்க. அதுக்கு அடுத்து, ஒவ்வொரு மனுஷனையும் என்ன செய்கிறவனா? சோதிக்கிறவனாக, தூண்டுகிறவனாக, பாவத்தை செய்யும்படி தூண்டுகிறவனாக. டெம்ப்டேஷன், அதுக்கு தமிழ்ல என்னப்பா? அது தூண்டுறதானா? கரெக்ட் தானா? சாத்தான் அனைவரையும் மயக்குகிறான். நல்ல வார்த்தை போட்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தமரலே சொல்லுமா. மயக்குகிறவனாய் காணப்படுவான். அவனுடைய மயக்கத்தில் சிக்கி கொள்ளாதீங்க. வாசிங்க. இப்ப ஏசாமி பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு பிசாசானவனால் சோதிக்கப்பட்டார். ஆமே. சத்தமரலே சொல்லுமா. அந்த பிசாசானவன் சோதனைக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் எப்படி